வணக்கம். இன்னைக்கு நம்ம காய்கறிகளை எப்படி நீண்ட நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுன்னு சில சூப்பரான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? மார்க்கெட்ல இருந்து அவ்வளோ ஆசையா ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்கிட்டு வருவோம். ஆனா கொஞ்ச நாள்லயே ஃப்ரிட்ஜுக்குள்ள அது வாடி போய் கெட்டு போயிருக்கும். நம்ம காசும் வீண், நேரமும் வீண். ஆனா இனிமே அந்த கவலை வேணாம். இந்த விரக்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க சில சூப்பர் டிப்ஸ் இருக்கு. இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் ரொம்பவே சிம்பிள். அதுக்கு பேரு தான் சுவாசித்தல். நாம அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமும் காய்கறிகள் உயிரோட தான் இருக்கு. அதனால அது தொடர்ந்து சுவாசிச்சுட்டே இருக்கும். இந்த இயற்கையான ப்ராசஸ நாம நிறுத்த முடியாது. ஆனா அத கொஞ்சம் புத்திசாலித்தனமா கண்ட்ரோல் பண்ணி காய்கறிகளோட ஆயுக கண்டிப்பா நீட்டிக்க முடியும். சரி, இப்போ நேர விஷயத்துக்கு வருவோம். உங்க காய்கறிகளை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நாம ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான அடிப்படை விதிகள் என்னென்னு பார்க்கலாம். இந்த 6 விதிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல, எப்பவும் குளிர்ச்சியா வைங்க. அப்பதான் அதோட சுவாச வேகம் குறையும். 2வது, காய்கறிய ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்காதீங்க. அப்போதான் காத்தோட்டம் நல்லா இருக்கும். 3வது, சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவுனா போதும். ஏன்னா ஈரப்பதம் சீக்கிரமா அழுக வச்சிடும். 4வதா, காய்கறிகள் முழுசா இருந்தா கிருமிகள் உள்ள போகாது. 5வது, காத்தே போகாத பிளாஸ்டிக் பைகள்ல அடைக்காதீங்க. அதுக்கும் சுவாசிக்க இடம் வேணும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, வாங்கினதா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சமைச்சு சாப்பிடுறது தான் பெஸ்ட். இதுல ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள பல பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? காய்கறியை வாங்கிட்டு வந்த உடனே கழுவி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது தான். ஆனா அந்த ஈரம் காய்கறியை ரொம்ப வேகமா கெட்டு போக வச்சிடும். அதனால எப்பவும் சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டும் கழுவுங்க போதும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க சமையலறையில ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு ரகசிய சக்தி உங்க காய்கறிகளை எப்படி பாதிக்குதுன்னு பாப்போமா? இது ஒரு ஆஹா மொமெண்ட் தான். அந்த ரகசிய சக்தி, இல்லனா வில்லன் கூட சொல்லலாம், அது பேரு தான் எதிலீன் வாயு. சில பழங்கள் பழுக்கும்போது இயற்கையாவே இந்த கேஸை வெளியிடும். இந்த கேஸ் பக்கத்துல இருக்கிற சில காய்கறிகளை சீக்கிரமா வயசாக வச்சு வேகமா கெட்டுப்போக செஞ்சிடும். இப்போ இந்த 2 குரூப்பையும் பாருங்க. இவங்கள ஒத்துப்போகாத ரூம்மேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஆப்பிள், வாழைப்பழம் மாதிரியான பழங்கள் எத்திலீன் கேஸை வெளியிடும். ஆனா ப்ராக்கோலி, கேரட், கீரை மாதிரியான காய்கறிகளுக்கு இந்த கேஸ் ஆகவே ஆகாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால இந்த 2 குரூப்பையும் எப்பவும் தனித்தனியா வைக்கிறது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஆப்பிள்ல இருந்து வர்ற எத்திலீன் வாயு பக்கத்துல இருக்கிற கேரட் என்ன பண்ணுதுன்னு. அது கேரட்டோட சுவைய கசப்பா மாத்தி அதோட ஃப்ரெஷ்னஸ மொத்தமா காலி பண்ணிடும். அதனாலதான் சொல்றேன், இவங்களை எப்பவும் தள்ளி தள்ளியே வைங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த எத்திலீன் வில்லனை நம்ம ஹீரோவா கூட மாத்தலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? காயா இருக்கிற அவகேடோவை சீக்கிரம் பழுக்க வைக்கணுமா? அத ஒரு பேப்பர் பேக்ல ஒரு ஆப்பிள் கூட சேர்த்து வைங்க. அந்த எத்திலீன் வாயு ஒரு மேஜிக் மாதிரி அதை சீக்கிரமா பழுக்க வச்சிடும். பாத்தீங்களா, எதிரியையும் நண்பனாக்கலாம். இதுவரைக்கும் காய்கறிகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அப்படி பாதுகாத்த காய்கறிகளை வச்சு எவ்வளவு நேரத்துல சுவையா சமைக்கலான்னு ஒரு ஷீட் பார்க்கலாம். இதுதான் நம்ம உழைப்புக்கு கிடைக்கிற உண்மையான பலன். வேலை முடிஞ்சு டயர்டா வர்றீங்களா? இல்ல சமைக்க டைம் இல்லையா? கவலையே வேணாம். இந்த காய்கறிகளெல்லாம் சட்டுன்னு நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இங்க பாருங்க, ப்ராக்கோலி, கீரை, அஸ்பாரகஸ் இதெல்லாம் வேக வைக்க வெறும் 3-5 நிமிஷம்தான் ஆகும். அவசரமான நேரங்கள்ல சூடான ஹெல்தியான ஒரு சாப்பாடு செய்ய இதை விட பெஸ்ட் சாய்ஸ் இருக்க முடியுமா? இப்போ சமைக்க கொஞ்சம் அதிக நேரம் எடுத்தாலும் அதிக சுவையும் சத்துக்களும் நிறைஞ்ச சில காய்கறிகளை பத்தி பார்க்கலாம். பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ், சோளம், பீட்ரூட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை தேவை. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து சமைச்சிங்கன்னா அதோட சுவையும் சத்தும் இருக்கே, ஹடடா, அந்த காத்திருப்புக்கு சரியான பரிசு கிடைக்கும். உங்க சமையலை பிளான் பண்ண இந்த டைமிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா தொகுத்து பாத்திரலாம். சோ சிம்பிளா 4 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, அந்த 6 ஃப்ரெஷ்னஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 2, எத்திலீன் பழங்களையும் காய்கறிகளையும் பிரிச்சு வைங்க. 3, அப்படி பாதுகாத்த காய்கறிகளை வச்சு ஹெல்த்தியா சமைங்க. கடைசியா, உணவை வீணாக்காம உங்க கிச்சன்ல ஒரு மாஸ்டரா ஃபீல் பண்ணுங்க. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இந்த புதுசா கத்துக்கிட்ட டிப்ஸ வச்சு நீங்க வீணாகாம சேமிக்க போற காய்கறில முதல்ல என்ன ஸ்பெஷலா சமைக்க போறீங்க? உங்க கிச்சன் புரட்சியை இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க.